அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இறுதி தூதரின் இறுதி ஹஜ் பேருரை பாகம் 3. என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இது அவர்கள் தமது சமுதாயத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி 1739. நீங்கள் மறுமையில் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், அப்போது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். உங்கள் தூது செய்தியை எடுத்து வைத்து விட்டீர்கள், அதை நிறைவேற்றி விட்டீர்கள், உங்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள், உங்கள் மீதுள்ள பொறுப்பை ஆற்றிவிட்டீர்கள் என்று நாங்கள் சான்று பகர்வோம் என்று நபித்தோழர்கள் பதிலளித்தார்கள். அப்போது அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தியும் பின்னர் அந்த மக்களை நோக்கி தாழ்த்தியும் யா அல்லாஹ் நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே சாட்சி என்று சொன்னார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 2334. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். நீங்கள் மறுமையில் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள், அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை செய்வான். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகெட்டவர்களாய் நீங்கள் மாறிவிடாதீர்கள். அறிவிப்பவர் அபூபக்கர் நூபை பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 4406. நிச்சயமாக உங்களுடைய இந்த மாதத்தில், உங்களுடைய இந்த நகரத்தில், உங்களுடைய இந்த நாள் எவ்வளவு புனிதம் பெற்று விளங்குகின்றதோ அவ்வாறே உங்களின் உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் உங்களுக்கு புனிதமானவையுமாகும் என்று பல தடவை கூறினார்கள். புகாரி 1739. அறிந்து கொள்ளுங்கள், உங்களது இந்த நகரத்தில், உங்களது இந்த மாதத்தில், உங்களது இந்த நாள் எப்படி புனிதமானதாக விளங்குகிறதோ அவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இரத்தங்களையும் உங்கள் செல்வங்களையும் புனிதமான வகையாக ஆக்கியுள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, நான் இறை செய்தியை உங்களிடம் சேர்த்து விட்டேனா என்று கேட்டார்கள். மக்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். இறைவா நீ சாட்சியாக இரு என்று 3 முறை கூறினார்கள். பின்னர் உங்களுக்கு என்ன நேரப் போகிறதோ அல்லது அந்தோ பரிதாபமே, கவனமாக இருங்கள். எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்வதன் மூலம் இறை மறுப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். புகாரி 4403. மனமுவந்து தராத தன் சகோதர முஸ்லிமின் பொருள் எதுவும் அடுத்த முஸ்லிமுக்கு ஆகுமானது அல்ல. அறிவிப்பவர் அமர் பின் அல் அஹ்வால் ரலியல்லாஹு அன்ஹு. திர்மிதி 3087. அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்தில் பங்களித்து விடுவார்களோ என்று கூறும் அளவுக்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி அறிவுரை செய்கின்றேன் என அதிகமாக வலியுறுத்தினார்கள். நூல் தப்ரானி 7523. வேண்டாம் இனவெறி. மக்களே, உங்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான். உங்களுடைய தந்தை ஒருவர்தான். ஓர் அரபியருக்கு அரபியல்லாதவரை விடவும், ஓர் அரபியல்லாதவருக்கு அரபியரை விடவும், ஒரு கருப்பருக்கு சிவப்பரை விடவும், ஒரு சிவப்பருக்கு ஒரு கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை, இறையச்சத்தை தவிர. அறிவிப்பவர் அஹமத் 23483. அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் என் 2 பாதங்களுக்கடியில் போட்டு புதைக்கப்படுகின்றன. முஸ்லிம் 2137. சீர்திருத்தத்தை தன்னிலிருந்தே துவங்குங்கள். பழியுணர்ச்சி குழிக்குள் போகட்டும். அறியாமை காலத்து கொலைக்காக இப்போது பழிவாங்குதல் இன்றுடன் ரத்து செய்யப்படுகின்றன. அவ்வாறு முதலில் ரத்து செய்யப்படுவது எங்களது குடும்பத்தை சார்ந்த
ரபிஆவுடைய குழந்தைக்காக வாங்க வேண்டிய பலியாகும். ரபிஆ அப்துல் முத்தலிபுடைய பேரராவார். இந்த ரபிஆவின் குழந்தை சாத் கிளையாரிடம் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது ஹுதைல் கிளையினர் கொன்றுவிட்டனர். இதுவரை பழி தீர்க்கப்படாமல் இருக்கும் அந்த உயிருக்காக இனி பழி தீர்க்கப்படாது என்று இப்போது அறிவித்து விட்டேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் பின் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், திர்மிதி 3012, அபுதாவுத் 1628, இப்னு மாஜா 3046. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.